श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைக்கி நம்ம வால்மீகி மீது இருக்கும் ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோடு பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். வால்மீகேர் முனிசிம்ஹஸ்ய கவிதாவனசாரிணஹ ஸ்ருண்வன் ராமகதாநாதம் கோணயாமி பராம் கதிம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம்: வால்மீகேர் முனிசிம்ஹஸ்ய, அதாவது வால்மீகி முனிவர் என்பவர் முனிவர்களுக்கு, எல்லா ரிஷிகளுக்கும் எல்லா முனிவர்களுக்கும் தலைவனாக இருப்பவர் என்று சொல்றார் இந்த ஸ்லோகத்தில். வால்மீகேர் முனிசிம்ஹஸ்ய, முனிவர்களில் சிங்கமாக இருப்பவர், அதாவது முனிவர்களுக்கு தலைவனாக இருப்பவர் என்று பொருள். வால்மீகேர் முனிசிம்ஹஸ்ய கவிதா வனச்சாரிணஹா ஸ்ருண்வன் ராமகதாநாதம் கோணயாமி பராம்கதிம். எப்பொழுதுமே அந்த காட்டில் சுற்றி கொண்டே இருக்கும் அந்த சிங்கத்தை போல கம்பீரமாக சுற்றி கொண்டிருக்காராம் அனைத்து கவிஞர்களுக்கும் நடுவில் நம்மளோட வால்மீகி. இப்பேற்பட்ட வால்மீகி, ஒரு சிங்கம் என்று சொன்னாலே அதற்கு எது அழகு? அது ஒரு கர்ஜனை தான் அழகு. அதனால் ஒரு சிங்கத்தை அதோட கர்ஜனையை வைத்து தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் இது சிங்கம் என்று. அப்பேற்பட்ட வால்மீகி என்னும் அந்த சிங்கம் ராமாயணம் என்னும் அந்த கர்ஜனையை விட்ட பிறகுதான், அந்த ராமாயணம் என்ற பெயர் கொண்ட அந்த கர்ஜனையை விட்ட பிறகுதான் மற்ற முனிவர்கள் மற்ற ரிஷிகள் எல்லாம் ஒத்துக்கிட்டாலாம் இவர்தான் நமக்கு தலைவனாக, இவர்தான் நமக்கெல்லாம் தலைவனாக சிங்கமாக இருப்பவர் என்று ஒத்துக்கொண்டாலாம். அப்படி தன்னோட கர்ஜனையாக இருக்கும் ராமாயணத்தை விட்ட பிறகுதான் அந்த முனிவர்கள் எல்லாருமே ஒப்புக்கொண்டாலாம் நம்ம வால்மீகியை போல ஒரு கவிஞர், வால்மீகியை போல ஒரு முனிவர் யாராகவும் இருக்க முடியாது என்று அந்த மற்ற முனிவர்கள் மற்ற கவிஞர்கள் எல்லாருமே ஒத்துக்கிட்டாலாம். அப்பேற்பட்ட அந்த வால்மீகிக்கு என்னோட நமஸ்காரங்கள் என்று சொல்கிறோம் இந்த ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த தந்தை தன்னோட மகனாக இருக்கும் இந்த வாலிபனை பார்த்து கேட்குறார், ஏன் அந்த பழங்களை அந்த 2 பேர்கிட்ட தந்த, அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் ஏன் அந்த பழத்தை தந்த என்று கேட்க, அப்போ அந்த வாலிபன் சொன்னானாம், இந்த மாதிரி உலகத்தில் எவ்வளவு பழங்கள், ஆயிரக்கணக்கான பழங்கள் இருந்தாலும், 1000 விதமான பழங்கள் இருந்தாலும் இது எல்லாத்தோட இனிமையான ஒரு பழம் இருக்குப்பா என்று சொல்கிறான் அந்த வாலிபன். அப்போ அந்த தந்தை கேட்குறானாம் அந்த மகன்கிட்ட, அது என்ன இனிப்பான பழம்? இவ்வளவு பழம் இருக்க ஒரு பழத்தை விட இது இனிப்பாக இருக்குது, இப்போ மாம்பழத்தை விட வாழைப்பழம் இனிமையாக இருக்குது என்று சொல்லலாம். அது என்ன எல்லா பழத்தை விட இனிமையான பழம் என்று கேட்க அந்த வாலிபன் சொன்னானாம், நம்ம பிறருக்கு உதவி செய்து, மற்றவாளுக்கு உதவி செய்து, அந்த உதவியினால் பயன்பட்டு, அந்த உதவி செய்த பிறகு சந்தோஷத்தோடு சிரிக்கிறா பாருங்கோ, அந்த ஒரு சிரிப்பு, அந்த ஒரு ஆனந்தம், அவளுக்கு அந்த உதவி செஞ்சிருக்கோம் என்ற ஒரு ஆனந்தம் அவளுக்கு வரும்பொழுது அந்த ஆனந்தமான முகத்தை பார்த்து நம்ம மனதில் ஒரு மன நிறைவு வர்றதே, அதுதான் உலகத்திலேயே சிறந்த பழம், அதுதான் உலகத்திலேயே இனிமையான பழம், இனிப்பான பழம் என்று சொல்கிறானாம் அந்த மகன். இதை கேட்ட உடனேயே அந்த தந்தை மனதில் யோசிக்கிறாராம், இப்பேற்பட்ட ஒரு மகனை, இப்பேற்பட்ட ஒரு பிள்ளையை, குழந்தையை நான் பெற்றதற்கு புண்ணியம் செஞ்சிருக்கணும் என்று நினைக்கிறாராம் அந்த தந்தை. இந்த நீதி கதையின் நீதி என்னவென்றால், எவ்வளவு பழங்கள், உலகத்தில் எவ்வளவு விதமான பழங்கள், இனிமையான பழங்கள் என்று சொன்னாலும் இது அனைத்தை விடவும் இனிமையான ஒரு விஷயம், இனிமையான ஒரு பழம். அடுத்தவாளுக்கு உதவி செய்து அந்த உதவியினால் அவள் சந்தோஷப்படுறதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறது. அதனால அடுத்தவாளுக்கு உதவி செய்யணும், அந்த உதவி செய்யணுங்கிற அந்த ஒரு பாவத்தை, அந்த ஒரு எண்ணத்தை நம்ம மனதில் தூண்டுகிற விதமாக இந்த கதை இருக்கு. இந்த நீதி கதையின் நீதி இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.